வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் 5ஆம் நாள் இயற்கை உணவை எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்று பார்ப்போம். எப்பொழுதும் போல் காலை 5 மணிக்கு எழுந்திருந்து காலை கடனை முடித்து உடற்பயிற்சிகளை முடித்து காலை 7 மணி அளவில் கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி தோல் நீக்கி எடுத்துக்கொள்ளவும், 1 நெல்லிக்காய் கொட்டை நீக்கி எடுத்துக்கொள்ளவும், பாதி லெமன், இவை அனைத்தையும் மிக்சியில் போட்டு 1 டம்ளர் ஜூஸாக எடுத்து நீரிலோ அல்லது இளநீரிலோ கலந்து அருந்தலாம். நீரில் கலந்து அருந்துவதாக இருந்தால் சிறிது நாட்டு சர்க்கரை சேர்த்து கொள்ளலாம். இது காலை பானமாக இருக்கட்டும். காலை உணவாக ஒரு 8:30 மணி அளவில் நாட்டு மாதுளை 1 உதிர்த்து அதில் பாதாம் பிசின் கலந்து அதோடு 5 முந்திரி, 5 பாதாம், சிறிது வால்நட், சிறிது பேரிச்சம்பழம், ஒரு 3 பேரிச்சம்பழம், இவைகளை சிறு துண்டுகளாக வெட்டி அதனுடன் 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் கலந்து சாப்பிடவும். இது காலை உணவு. மதிய உணவுக்கு இடையில் பசித்தால் ஏதாவது ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். மதிய உணவு கேரட் துருவல், பீட்ரூட் துருவல், வெள்ளரி துருவல், நாட்டு தக்காளி 1 சிறிதாக கட் செய்து கொள்ளவும், நாட்டு சிறிய வெங்காயம் சிறிதாக கட் செய்து எடுத்துக்கொள்ளவும், கொடை மிளகாய், ஒரு கொடை மிளகாயை பாதியாக கட் பண்ணி சிறிதாக கட் செய்து எடுத்துக்கொள்ளவும், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளவும். இதனை நன்றாக கலந்து அப்படியே சாப்பிடலாம். இதனுடன் 2 பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். இரவு உணவுக்கு முன்பு பசித்தால் மாலை 4 மணி அளவில் ஏதாவது ஒரு அரிசி கஞ்சி எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய இரவு உணவாக காஷ்மீர் ஆப்பிள் 3 தோல் நீக்கி அப்படியே சாப்பிடவும். நன்றி நண்பர்களே. நாளைய உணவை நாளைய வீடியோவில் பார்ப்போம்.